ஆன்மீக பேரத்தவர்களே, 2003 ஒரு முக்கியமானது. இது நாளைக்கு உங்களே கேட்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஏங்க எங்களை பற்றி பேசும்போது பெல் அடிச்சிட்டிங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் ஒன்று தான் சொல்கிறேன். 1/4/2003 ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம்னு இருந்தது, அதை ரத்து செய்து விட்டார்கள். அப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் போட்ட ப்ரெஷரில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ரத்து செய்து விட்டார்கள் 2003. அதுக்கு பின்னால் பல போராட்டம். 2003 இருந்து 2026 வரைக்கும் நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, சென்னையே பார்த்தா பல போராட்டங்கள். உறுப்பினருங்க மானிய கோரிக்கைகளை தாண்டி நீங்கள் பேசுகிற போது குறுக்கீடுகளும் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டால் இன்னும் காலதாமதமாகும். உங்களுடைய நீங்கள் வந்து விரைவாக முடிச்சிருங்க. அனுமதி தரேன் உட்காருங்க. முடிங்க. அதாவது 2003 இருந்து பெரிய போராட்டம் நடந்தது. இப்போ உடனே அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்டார்கள். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பேடி அவர்கள், அதாவது சுகதின் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். இந்த பிரச்சனை எப்பயாவது தீர்த்துலாமே அப்படின்னு அமைத்தார்கள். அவர் ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கொண்டார். அவர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணார், அரசு அதிகாரியும் இந்த ரிப்போர்ட்டையும் சரி பண்ணுங்கன்னாரு. அது என்னுடைய தலைமையில் தான் நிதித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள், அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அந்த அதிகாரிகளை பல முறை நான் கூப்பிட்டு பேசினேன். அதனுடைய விளைவாக கடைசியாக என்ன ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. அப்பொழுது அவர்கள் பேசியதுன்னா, கடைசியாக நாங்கள் ஓய்வு பெறுகிற பொழுது என்ன சம்பளமோ அதில் 50% ஓய்வூதியமாக தர வேண்டும். ஓய்வூதிய காலத்தில் குடும்பத்திற்கு உறுப்பினர் இன்றைய மானிய கோரிக்கை மீது நீங்கள் பேசுனீங்கன்னா அமைச்சர் அதுக்கு பதில் சொல்வார். நீங்கள் பொதுவாக மற்ற விஷயங்களை பற்றிலாம் அந்தந்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்கள் பேசணுமே தவிர இப்போது இருங்க, இதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து இருங்க, இதை பற்றி பதில் சொல்லுவேன். முன்னாள் ஆட்சி பொறுப்பில் இருந்த தளவாய் சுந்தரம் நானும் பேசுகிறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல ஆரம்பித்தால் இந்த மானிய கோரிக்கை எப்போது முடியும்? தயவுசெய்து இந்த மானிய கோரிக்கைகளை மட்டுமான விஷயங்கள் நீங்கள் பேசுவது தான் பொருத்தமானதாக இருக்கும். முடிச்சிருக்க இல்லாட்டி நன்றி சொல்லி முடிங்க. அரசு சம்பந்தப்பட்டது தான். இல்லை நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மானிய கோரிக்கை ஒண்ணே எப்ப உட்காருங்க. அவர் நல்லவர், நீங்க நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஓய்வூதியம் என்ற 2000 அந்த குழு படுத்த சொன்னாதான் நீங்க அதுக்கு வந்து நீங்க எழுப்புற இந்த பிரச்சனை எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அவசியமான தெரியுங்க. நீங்க அதை இப்போது எழுப்பினால் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் சொல்ல அங்கே அமைச்சர்கள் இருக்கேன்னு சொல்லாமல் பதில் விட்டால் அப்போ நீங்கள் சொல்லுவது தான் இல்லை குற்றச்சாட்டு அல்ல. இந்த வினாவை கூட எழுப்புகிற நேரம் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை மட்டும் நீங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கு. அதை மட்டும் ஒட்டு பேசுங்கள். ஒன்றும் இல்லை, இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவை முன்னவர் இப்பொழுது கருத்து அவர் அவை முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்தில் வழங்குவதைப் போல நாங்களாம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனால் அதே சமயம் இங்கே பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்கள் தான், மைக்கு செஞ்சது நாங்கள் தான், சேர் செஞ்சது நாங்கள் தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் வந்து பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிடி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு
பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும்.